ஈக்விட்டிஸ்ல டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தான் எப்பவுமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் டூல். ஏன் அப்டின்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம் ரிஸ்க். இப்போ ஈக்விட்டிஸ்ல நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த கம்பெனி வந்து நல்ல பெரிய அளவுல குரோத்தும் ஆகலாம். இல்ல அந்த கம்பெனி வந்து 0க்கும் போகலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் 0 ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2வது டைவர்சிஃபிகேஷன். இப்போ ஒரு ₹500 குடுத்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்டின்னா, அங்க நமக்கு ஒரு புரொஃபஷனலான போர்ட்ஃபோலியோ நமக்கு கிடைக்கும். பட் அதே ₹500ல ஒரு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவ நம்மளால கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியே கிரியேட் பண்ணாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. 3வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரூபி காஸ்ட் ஆவரேஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளால அதுல ரூபி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்க முடியும். சோ மார்க்கெட் நல்லா பூம் ஆகும்போது நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நீங்க ஈக்விட்டீஸ்ல வந்தீங்க அப்படின்னா, என்னதான் நீங்க ரூபி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணாலும், அந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அதர்வைஸ் நீங்க ஆவரேஜ் பண்ற பணமும் கூட உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கோ, இல்ல வந்து 0 ஆகுறதுக்குமே கூட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பாராமீட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம செக் பண்ணும்போது என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு எளிமையான ஒரு டூல் தான். சோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல நீங்க ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அத பத்தி ஏதாச்சும் சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும், நீங்க டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.